வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கார். எப்பவுமே ராசிநாதன் வீக்காக இருந்தால் ஒன்று நம்ம ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், இல்லை நிறைய செலவுகள் ஏற்படும், ஏதோ ஒரு தொல்லை நார்மலில். ஏன்னா அவர் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். ராசி தான் நீங்கள் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். இது ஒரு செட்பேக்காக இருக்குது. அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் வயசானவங்க இல்லை ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் சனி. 5ல் சனி இருந்தால் ஒரு நிதானத்தன்மையை ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக. சில நேரங்களில் சோம்பேறித்தனமாகவும் ஆகிடும். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா 4ல் இருக்கிற ராகு கொஞ்சம் பரபரப்பான ஒரு செயல்பாடை குறிக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் கொஞ்சம் நிதானமாக யோசிப்பீங்க. வழக்கமான கோபம் வராது. அதனால் பல விஷயங்களை நிதானமாக செயல்படுத்தும் போது இன்னும் திறமையாகவே செயல்படுத்துவீர்கள். அதற்கப்புறம் குருவானவர் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது தன உயர்வுங்கிறது வராது. ஆனால் மணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அதாவது ரெகுலர் இன்கம் போய்ட்டுருக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்னா அந்த குருவுடைய தன்மை தான் அதிர்ஷ்டத்தை தருது. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ன்றது ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிறத கெடுப்புக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. 2வது விஷயம், ஒரு விதத்தில் பார்த்தா 12இல் செவ்வாய் இருந்தாலும் அதை குரு பார்ப்பதால் நன்மை. அப்போ நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் கூட அதில் ரெக்கவரி நல்லா தான் இருக்குது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் வீட்டில் புதன், சூரியன் 10 கூடையவன் 11ல் இருக்கார். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு இந்த மாதிரி அதாவது ரொட்டீனாக நடக்கிறது, அதிர்ஷ்டத்தில் வரக்கூடியது நடக்கலை, ரொட்டீனாக இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது தடைபடாமல் வந்து சேரும். அப்போது இந்த வாரத்தை பற்றி எப்படி சொல்லலாம்? த ரொட்டீன் அஃபேர்ஸ் ஆர் இன்டாக்ட். எல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம் நல்லபடியாகவே தான் நடக்கும். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் அதே நேரத்தில் பெரிய திருப்பங்களையோ அதிர்ஷ்டங்களையோ எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தசை தான் நடக்கும். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. இதை கவனத்தில் வச்சுட்டு ரொட்டீன் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல வாரமாகத்தான் இருக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.